நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர்காணல். வருகின்ற வெள்ளிக்கிழமை நடக்கின்ற இசை மலை என்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தர்ஷினி ரஞ்சன் அவர்களை இப்பொழுது நான் வானொலியில் இணைத்திருக்கிறேன். அந்த நிகழ்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணிக்கு மெல்பர்னிலே நடைபெற இருக்கின்றது. கலைமாமணி டாக்டர் ஆர் ஹாஷிப் மகேஷும் அவருடைய குழுக்களும் வந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கின்றார்கள். அது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஹரிஷி பிரைடல் பேலஸின் உரிமையாளர் திருமதி தர்ஷினி ரஞ்சன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு வானிலையில் இணைந்திருக்கிறார். அவரை சந்திப்போம். வணக்கம் தர்ஷினி. வணக்கம் எட்வர்ட், எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றேன். நல்லம். அதாவது இப்பொழுது வருகின்ற வெள்ளிக்கிழமை என்றால் எனக்கு நிச்சயமாக தெரியும், இந்த நிகழ்ச்சியின் ஒழுங்குகள் நடந்து கொண்டிருக்கும் நேரமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த வேலை பளுக்களுக்கு மத்தியில் எங்களுடைய வானமுதம் ஒலிபரப்பு சேவை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய மேலதிக விவரங்களை எங்களுடைய மெல்பர்ன் வாழ் மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் அனுமதி தந்து இப்பொழுது வானிலைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவோம். நான் அறிந்து கொண்ட விடயம், இந்த இசை மலை என்ற இந்த நிகழ்ச்சி குறிப்பாக இப்பொழுது எங்களுடைய வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இலங்கை மக்கள், அதாவது இலங்கை என்று சொல்லுகின்ற போது குறிப்பாக ஒரு பகுதி அல்ல, அந்த இலங்கை திருநாடு முழுவதுமே முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பலர் தங்களுக்குரிய அதாவது மனிதாபிமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மெல்பர்னிலே உங்களைப் போல் இன்னும் பலர் பல நிகழ்வுகளை அல்லது நிகழ்ச்சிகளை நடத்தி அதனூடாக பணங்களை திரட்டி அங்கு வாழுகின்ற மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்கின்றார்கள். அதேபோல் தனிப்பட்ட முறையிலே மக்கள் தாராளமான நிதிகளை எங்களுடைய அரசாங்கத்திற்கு அவர்களுடைய வங்கிகளுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ நாடுகள் உலகம் பூராகவும் எங்களுடைய இலங்கை திருநாட்டுக்கு கரம் கொடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நீங்களும் முன்வந்து இப்படியான ஒரு இசை மலை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதனூடாக எங்களுடைய மக்களுக்கு, அங்கே கண்ணீரிலே தோய்ந்திருக்கின்ற எங்களுடைய அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி தர்ஷினி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனம் சார்பாக முன்னின்று நடத்துவதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இது ஒரு நிகழ்வு அல்ல, இந்த மெல்பர்னிலே எத்தனையோ தொண்டு நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி எத்தனையோ மக்களுக்கு அங்கே உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு களம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கைகளிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது சொல்லுங்கள் தர்ஷினி, இந்த நிகழ்வை பற்றி ஒரு மேலதிகமான விவரங்களை எங்களுக்கு தாருங்கள். நிச்சயம் எட்வர்ட். முக்கியமாக உங்களுடைய வானொலிக்கும் வானாமுத தமிழொலி பரப்பு குழுக்கும் நன்றி ஒன்று முதல் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை இதில் நிகழ்ச்சியை பங்கு பெற்று இந்த உதவியை செய்யுங்கள் கேட்ட யோகன் கந்தசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அது முதற்கண் நன்றி என்று சொல்லிக்கொண்டு, அதை இந்தியாவில் இருந்து இவர்கள் வந்து, அதாவது எங்களுடைய பெரிய ஒரு கை கரத்தை தந்து எங்களை அணைத்து இந்த இசை மலை, அந்த மழையில் நனைந்து தோய்ந்து அழுது கொண்டிருக்கின்ற அந்த கண்ணீருக்கு இந்த இசைமலையாக பொழிகின்ற என்னுடைய மகேஷ் என்று நான் சிறுமையாக கூப்பிடுகிறேன். அவரை மகேஷ் என்று சொல்கின்ற காசியப்பா மகேஷுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இங்கு சொல்ல எடுக்கின்ற விஷயங்கள், என்னை மெல்பர்னில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அழகு என்று சொல்வதை விட நானுமே ஒரு அழகு கலை நிபுணராக மட்டும் இல்லை, இங்குள்ள மக்களோடு 40 வருடங்கள் எல்லா விதமான அதாவது நிதி திரட்டுவதில் இருந்து இலங்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வரையும் எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை, இந்த மலையக மக்களுக்கு நாங்கள் எப்பவுமே கரம் கொடுக்க வேண்டும் என்று. இன்று எனக்கு கிடைத்த உதவி, அதாவது நான் அவங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு உதவி. 500 மக்கள்
எப்படி அவர்களை நாங்கள் மீட்கலாம், அந்த கண்ணீரை நாங்கள் எப்படி அவர்களுக்கு செய்யலாம் என்றது இன்று இந்த பள்ளிக்கூடங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றது. தர்ஷினி, இந்த வேளையிலே நான் குறிப்பிட வேண்டும், பள்ளிக்கூடங்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் குறிப்பாக ஒரு பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களை தக்குத்தான் இந்த உதவிகளை செய்ய இருக்கிறீர்களா? நிச்சயம். அதாவது என்னுடன் தொடர்பு வந்த பள்ளிக்கூடம் 30 பள்ளிக்கூடங்களே கேட்கப்பட்டிருந்தது. 30 பள்ளிக்கூடங்களையும் என்னால தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியவில்லை. எந்த பகுதியைச் சேர்ந்த பாடசாலைகள் தர்ஷினி? அவர்கள் நிச்சயமாக அந்த டீவா என்று தாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் நுவரேலியாவில் இருந்து ஹலகரநோயா என்ற ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம், ராகல என்ற ஒரு இடத்தில் இருந்து கண்டபல என்ற இன்னொரு இடம், இப்படியான பல இடங்களில் இருந்து என்னுடன் இவர்கள் தொடர்பு, குறிப்பாக மலைய பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இந்த அழைப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? நிச்சயம் நிச்சயம். அதாவது பிரின்சிபல் ஜோசப் என்று சொல்லி, அதாவது உடப்புசலாவ என்ற இடம், உடப்புசலாவ நல்லாவே அறிமுகமான இடம். முக்கியமா நிறைய தமிழ் மக்களுக்கு, இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கும் ஹலகரநோயா என்றது இன்னும் ஒரு தமிழ் மக்கள், இவர்கள் எல்லாம் இந்த பிரின்சிபல்கள் எல்லாரும் என்னுடன் ப்ரொபோசல் என்று சொல்லுகிறது இமெயில் மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் அதை பெட்டி கதைத்து, இந்த பெண்மணி ஆஸ்திரேலியாவில் பலவிதமான சேவைகள் செய்துள்ளார், அவருடன் இந்த தொடர்பை போட்டு அந்த கரோஷத்தை கூட்டி மெல்பர்ன் மக்களுக்கு இந்த பள்ளிக்கூட சேவைகளை தங்களுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியும் எனக்கு அறிவித்திருக்கிறார்கள். நல்ல விஷயம் தர்ஷினி. உண்மையாக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி இறைவனுடைய அருளாலே அது நிச்சயமாக ஒரு வெற்றியாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது நீங்கள் 40 வருடங்கள் என்று சொல்லி இருந்தீர்கள். அந்த 40 வருடங்களும் எத்தனையோ மக்களுக்கு உங்களுடைய உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்றும் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் இன்னொரு தேவை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நல்லது தர்ஷினி. இந்த வேளையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே டாக்டர் ஹாஷப் மகேஷ் அவர்கள் வருகிறார்கள், அவருடைய குழு வருகிறார்கள். இந்த இசைமலை எவ்விதமான ஒரு நிகழ்ச்சியாக, அதாவது தனிமையான ஒரு முழுக்க பக்தி பாடல்களா அல்லது திரை இசை பாடல்களும் கலந்த ஒரு இசைமலையாக இருக்குமா? அது எங்கே நடக்கிறது, எத்தனை மணிக்கு நடக்கிறது என்ற விவரங்களை சொல்லுங்களேன். நிச்சயமாக. அதாவது ஆல்ரெடி மகேஷ் நான் அவனை ஒரு பிரா மகன் போலதான் நினைக்கிறது. அவர் குழந்தை காலங்கள் இருந்து மெல்பர்ன் வந்த காலம் துறக்கம் என்னுடைய பொண்ணுடன் பாடி இருக்கிறார். அவர் என்னோட கலந்து ஆலோசிக்கும் போது மக்களுக்கு சங்கீதம் மட்டுமில்லை, திறப்பாடல்களும் விருப்பம், அவர்களுடைய ஆசைகளை தான் மழை பொழிவன் என்று சொல்லியுள்ளார். அந்த வார்த்தைகள் நான் வீடியோ மூலம் எத்தனையோ இடங்களில் ஷேர் பண்ணியுள்ளேன். அதே இது அந்த 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலம் அதாவது நாங்க வைக்கிற நேரம் எல்லோருடைய வசதியின் 7 மணி ரெண்டா வேலை முடித்து 1 மணித்தியாலம் அதுல மழை பொழிந்த பாடல்களை கேட்டி ஒரு சின்ன டொனேஷன் அவர்களால எவ்வளவு தரையிலுமோ அந்த புத்தகங்களையும் நாங்கள் பென்சில்களையும் இந்த பள்ளிக்கூடம் கேட்ட விஷயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறதுக்கு ஏதுமான அளவு நாங்கள் ஒரு தொகையையும் எடுத்துக்கொண்டு அதில் அந்த பிரின்சிபல் அங்கே இருந்து எங்களுடன் நேரடி தொடர்பில் இப்படி ஒரு ஆள் செய்கிறார் என்று எங்கள் மக்களுக்கு அதை ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் மாதிரி அவர் அதுல லைவா கதைப்பார் எங்களோட ஒரு ஃபேஸ் டைம் போட்டுக்கொண்டு. அந்த நேரம் முக்கியமா எல்லாரும் 6:30 மணிக்கு வந்துட்டோம்டா 7 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு நாங்கள் இதை முடிச்சுக்கொண்டு அவர்களுடைய இரவு போசனத்துக்கு வீடு சென்று போகலாம். அதுதான் என்னுடைய சரி. அந்த நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30க்கு நீங்கள் முடிவும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். ஆகவே அங்கே ஒரு இடைவேளை என்பது இருக்காது. ஆகவே அங்கே சிற்றுண்டிகள் வாங்கக்கூடிய வசதிகள் இருக்குமா? நிச்சயமா நாங்கள் அந்த இடத்தை கணக்க இன்னும் முடிவெடுக்கவில்லை. யாராவது டொனேட் பண்ணி சிற்றுண்டிகள் கொண்டு வைத்தால் அதுல வாரவங்கள் நாங்கள் ஒரு டீயும் ஒரு காஃபியும் கொடுப்போம். நிச்சயம் தொண்டை ஆற வேணும், ஒரு சுடு தண்ணி குடிக்கவே வேணும். அந்த 1 மணித்தியாலம் நாங்கள் அது கொடுக்கின்றோம். அது டொனேட் பண்ணி அந்த காசும் அதுலயும் போடலாம். அதை விட கொண்டு டொனேட் பண்ணி வச்சவர்கள் வைக்கலாம். நாங்க சாப்பாடு என்று சொல்லி ஒன்றுமே செய்ய இல்லை. எல்லாரும் பாட்டை கேட்டு செலவுகளை குறைத்து அத்தியாவசியமான தேவைகள் ஏதோ அதுக்கு நாங்கள் முயற்சி போட்டு ஸ்பான்சர்ஸை கேட்டு அவர்கள் இதோட தொடர்பு கொண்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் இது நடந்து இந்த மலை
அன்று என்றபடியா எல்லோரும் மெல்பர்னில் இருக்கும் தமிழ் மக்கள் உடன் தேவைகளுக்கு என்னுடன் சேர்ந்து நீங்களும் அந்த பாட்டு த டீமா அவர்களோட தொடர்புகளை உங்களுக்கு அதுல நான் ஷேர் பண்ணி நீங்கள் தொடர்பு பண்ணி இந்த இசை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலே தர்ஷினிய நடைபெறுகின்ற இடத்தை சொல்லுங்களேன். அது கலிண்டா என்பது தெரியும், அதை முழுமையான அதாவது முகவரியை தாருங்களேன். நிச்சயம். அதாவது எல்லாருக்கும் கிளைட்டன் என்ற இடம் தெரியும். கிளரிண்டா பிரைமரி ஸ்கூல், அதை மனதில் கொள்ளுங்கள். கிளரிண்டா பிரைமரி ஸ்கூல் 1166 சென்டர் ரோட், கிளரிண்டா 1166 சென்டர் ரோட், கிளரிண்டா. எனக்கு என்னுடைய முகவரியையும் நான் உங்களுக்கு தருகின்றேன். முகவரியில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் தாருங்கள். அது நிச்சயம் தர வேண்டிய ஒரு விடயம். 0421038841. சரி, அதை மீண்டும் ஒரு முறை மக்களே, நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தர்ஷினி அவர்களை 0421038841 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிகமான விவரங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மெல்பர்ன் வாழ் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய வானமுதம் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களால் முடிந்தால் நேரத்துக்கு சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து உங்களால் இயல்பான ஒரு அன்பளிப்பை அவர்களுக்கு வழங்கி இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற அந்த அன்பு கரம் என்பது அங்கு வாழுகின்ற ஒரு ஜீவனுக்கு கூட அந்த கரம் நீட்டப்பட்டால் அது நாங்கள் செய்த புண்ணியமாகவே இருக்கும் என்று எண்ணி இந்த வேளையிலே ஒரு அன்பான வேண்டுகோளை எங்களுடைய மெல்பர்ன் வாழ் உள்ளங்களுக்கும் நாங்கள் விடுத்து இந்த வேளையிலே தர்ஷினி மீண்டும் ஒரு முறை உங்களோடு கைகோர்த்து நிற்கின்ற எங்களுடைய ஆசிரியர் யோகன் கந்தசாமி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறி உங்களுடைய ஸ்தாபனத்திற்கும் உங்களுடைய பின்னணியிலே நின்று உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த வேளையிலே நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனையும் வேண்டி இந்த நேர்காணலிலிருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி தர்ஷினி. நன்றி வானமுதம் தமிழ் ஒளிபரப்பு சேவை குழுக்கும் வானமுதம் எட்வர்ட் உங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் மாதிரி என்னுடைய கடவுளை கேட்டு நீங்கள் இன்னும் இந்த ரேடியோவை மற்றவர்களுக்கும் உதவி செய்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இலங்கையை காப்பாற்ற கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தர்ஷினி ரஞ்சன் ஃப்ரம் மெல்பர்ன். நன்றி தர்ஷினி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
படித்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கின்றோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ? எழுந்து வரும் இவள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.